சென்னையில் 70 கோடி ரூபாய் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் இனியாவது விழித்துக் கொண்டு போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய இப்ராஹிம் என்பவரை நீக்கியதன் மூலம் திமுக தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும், போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கு அடைக்கலம் கொடுத்தது தொடர்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தும் அதை கட்டுப்படுத்த முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுதான் குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் இனியாவது விழித்துக் கொண்டு போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு வரலாற்றின் கருப்பு பக்கங்களில் திமுக பதிவாகும் நிலை உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.